இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நன்றாயிருப்பீர்கள், நீ நன்றாயிருப்பாய், யூ வில் பி பிளஸட் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சேர்ந்தது தான். கர்த்தருடைய வார்த்தையை முழு உள்ளத்தோடு கவனிப்போனால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்லும் ஆலோசனை என்ன? நாம் நன்றாக இருக்கும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த வார்த்தையை நம்ம கடைபிடிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். முதல் காரியம், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். எடுத்தவர்கள் வாசியுங்கள். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். ஒரு தேவனுடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, தேவ சபையிலே, சபை விசுவாசிகள் மத்தியிலே, வார்த்தையிலே, செய்கையிலே, சிந்தையிலே ஒரு மனிதன் நன்றாய் இருக்க வேண்டுமானால் வேத வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கும் மனுஷனே, பயந்திருப்பவர்களே எப்படி இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கிறோமா? நல்லா இல்லைன்னா இந்த காரியத்தை செய்யலைன்னு அர்த்தம். தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக நாம் சரியாக பயப்படலைன்னு அர்த்தம். சரியாக என்ன செய்யலை? பயப்படலை. என்ன பாஸ்டர் ஊழியருக்கு சொல்கிறீங்க? ஊழியருக்கு தான் முக்கியமாக இது வேணும். நம்ம பயந்துருந்தால் தான் விசுவாசி பயப்படும், நம்ம பயந்துருந்தால் தான் மனைவி பயப்படுவாங்க, நம்ம பயந்துருந்தால் தான் நம்ம புள்ள பயப்படும், நம்ம பயந்துருந்தால் தான் நமக்கு கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் பயப்படுவாங்க. நமக்கே பயப்படும் பயம் இல்லையே. பயம்னா என்ன? பயந்து ஒளியிடுதா? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்பீங்கன்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் பாஸ்டர், நான் கர்த்தருக்கு என்ன பயப்படுற? தீமையை வெறுக்கிற அனுபவம் இல்லையே. ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட இங்க எரியுது, அதுதான் தீமை. ஒரு நபர் வாழ்க்கையில் உயர்ந்தானே எப்படா தள்ளலாம், எப்படா அவனை காலி பண்ணலாம்னு நினைக்கிறோம். நம்ம உலக மக்களை காட்டிலும் விசுவாசிகளை காட்டிலும் பிளான் பண்ணி செய்யறாங்க இன்னைக்கு பாஸ்டர்ஸ். எங்கேயாவது ஊழியம் வளருது, அப்படி எரி சந்தோஷப்பட முடியல. எங்கேயாவது ஆத்துமாக்கள் குவியறாங்கன்னா எப்படிறாங்க போறாங்க? அது தீமை தான். ஒரு மனுஷனுக்கு விரோதமா, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா, தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமா நினைக்கிற ஒரு எதிரான செயல் தானே அது. பயப்படலையே, எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. தஞ்சாவூரில் அல்லது வேறு எந்த மீட்டிங் நடந்தாலும் போக மாட்டேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங். இன்றைக்கி நிறைய பேர் 100க்கும் சோறுக்கும் அலைஞ்சு அப்படியே ஊழியத்தை செய்ததை காட்டிலும், தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதை காட்டிலும், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதை காட்டிலும் மீட்டிங்காக போகுது. முதல் திங்கட்கிழமை இங்கே மீட்டிங், முதல் செவ்வாய்க்கிழமை இங்கே மீட்டிங், 2வது வாரம் இங்கே, 3வது வாரம் இங்கே. ஊழியம் இல்லை, அதான் நல்லா இல்லை. பிரைஸ் தி லார்ட். முறைக்கலையே மனசுக்குள்ளே திட்டாதீங்க, தேவ சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். ஒரு சிலர்கிட்ட சொல்லுவேன், அந்த மீட்டிங்கில் வந்து உட்கார்றதை காட்டிலும் அங்கே 3 மணி நேரம் உட்கார்றதுக்கு நான் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து அங்கே கொடுக்குறத காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு எனக்கு கற்று தருவார். என் விசுவாசம் அதுதான். இன்றைக்கி ஆவியான ரொம்ப நாளாக திண்டுக்கல் பகுதியில் ஊழியத்தை ஆரம்பிக்கணும், ஊழியர் மீட்டிங் ஆரம்பிக்கணும், ரொம்ப நாளாக எனக்கு தரிசனம். கர்த்தர் உங்களை பார்க்குறது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருப்பது என்பது தீமையை வெறுக்கிறது. தீமை இருக்கக்கூடாது. மற்றவன் உயர்றானா, மற்றவன் ஆசீர்வதிக்கப்படுறானா, ஒரு ஊழியர் ஆசீர்வதிக்கப்படுறாரா, ஒரு தெய்வ பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, அவங்களோடு கூட நம்ம சந்தோஷப்படுவோன்னா நம்ம நல்லா இருப்போம். எரிச்சல் வந்துச்சு,
இருக்கிறதும் போச்சுன்னா நொல்லக்கண்ணாங்கிற மாதிரி ஊழியம், இருக்கிற ஊழியமும் இருக்கிற ஆரோக்கியமும் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, சவுல் அவன் இருக்கிறது அரச அரண்மனையில் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறான். தாவீது அப்போ தான் முத ஒரு காரியத்தில் வின் பண்ணுறான். மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ. சொன்ன உடனே பாருங்களேன், அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வருது. எரிச்சல் வந்த உடனே ஆண்டவர் அவனை தட்டி தூக்கிட்டாரு. தீமை ஒரு ஊழியனுக்கு விரோதமாய், தேவ அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு விரோதமாய், ஒரு ஊழியத்துக்கு விரோதமாய் சின்ன நெருடல் வந்தாலும் அது ஒரு தீமை. தீமை அந்த தீமை நமக்குள்ள இருக்குன்னா, அந்த நெருடல் நமக்குள்ள இருக்குன்னா, அந்த எரிச்சல் நமக்குள்ள இருக்குன்னா, நம்ம கர்த்தருக்கு பயப்படவில்லை. வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்குல்ல, நான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாய். பைபிள்ல சொல்லப்படலையோ? தீங்கு செய்யாமலும். நம்ம நிறைய காரியங்களை பிளான் பண்றோமே, வளரட்டும் நினைங்க. என்னை விட சீனியர் பாஸ்டர் தஞ்சாவூர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பெருமைக்குன்னு சொல்லலை, பயப்படுறாங்க. இப்போ எங்கள் அப்பா காலத்தில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது எங்கள் சபை விசுவாசியம் தட்டி தூக்கிட்டு போனவங்க இன்றைக்கி அதே பாஸ்டர் பயப்படுறாரு, நம்ம விசுவாசி அங்கே போய்கிட்டு இருக்குன்னு. நான் ஒருத்தரையும் கூப்பிட்றதில்ல. அப்படி வெயிலேருந்து வந்தால் விசிட்டிங்கே போக மாட்டேன், அந்த விசுவாசி வீட்டுக்கெலாம் விசிட்டிங்கே போக மாட்டேன். தேடி வருது. ஏன்னா மற்ற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறத பார்த்து, என் விசுவாசிகள் நல்லா இருக்கிறத பார்த்து மற்ற இடத்துல இருந்து இங்கே போனால் நம்மளும் நல்லா இருப்போம்னு தேடி ஓடி வருது. கையை தட்டி அலையிலே சொல்லுங்க. நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யாமல் இருப்போம்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு சில விசுவாசிகள், வெயிலேருந்து வர விசுவாசிகள்கிட்ட சொல்லுவேன் நான், அம்மா நீ அங்கேயே போமா பாஸ்டர், எனக்கு தேவையான வார்த்தை இல்லை பாஸ்டர், நான் நல்லா இல்லை பாஸ்டர். பிரைஸ் காட். ஒரு மாதிரி இருக்கீங்களே, திண்டுக்கல்னா அப்படி தான் இருப்பீங்களா, பூட்டு மாதிரி? உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தீய நோக்கம் பாவமாம். நீதிமொழிகள் 24:9 அழகாக சொல்லப்பட்டிருக்குல்ல. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம ஊழியக்காரர், நம்ம பிஷப், நம்ம ரெவரண்ட், நல்லது. நிறைய படிக்கிறீங்களா, நல்லது. ஆனா தீய நோக்கம் இருக்க, நீ ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யறன்னு அர்த்தம். ஊழியருக்கு விரோதமா, விசுவாசிகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா தீய நோக்கம் இருக்கணும், தீய எண்ணம் இருக்கணும். நீ பாவம் செய்யற, பரிசுத்தமா இல்லை. அப்படி நம்ம தீய நோக்கம், தீய எண்ணம், தீய சிந்தனை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியார் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாரு, விலகிடுவார். நம்ம என்ன ஊழியம் செஞ்சாலும், என்ன பேசினாலும், என்ன தியானிச்சாலும், என்ன ஜெபம் பண்ணாலும் அதற்கு பதில் இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ப்ளீஸ், தீய சிந்தனைகள், தீமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் நல்லா இருக்கவே முடியாது. சாபம் இடல, வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். யோபை குறித்து பார்க்குறோம்ல, அவன் நல்லா இருந்தது காரணம் என்ன தெரியுமா? அவன் கிழக்கத்தி புத்தர்களே அவன் சிறந்த மனுஷனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பாருங்களேன், யோபு 1:8-9 வசனங்களை வாசிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. வாசிங்க. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. எப்படி இருந்தானா, ஆண்டவரே சர்டிஃபிகேட் பண்றாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு. நான் சொன்ன ரெண்டுமே வந்துருச்சு பாருங்க. அங்க அவன் நல்லா இருந்ததுக்கு காரணம், ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள். அவன் ஆசீர்வாதமா இருந்ததுக்கு காரணம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அதான் அவன் நல்லா இருந்தான். நம்ம நல்லா இல்லை. இன்னைக்கு ஆவியான உணர்த்துறாரு. ஒரு சில நல்லா இருக்கிறது போல தான் தெரியுது, நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா. நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும்னா இதையும் செய்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகம் 4-ம் அதிகாரம்
அதனுடைய 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றும் தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். நம்ம கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் செய்யறது கிடையாது. ஊருக்கு தான் உபதேசம், வீட்டுக்கு இல்லை, வீட்டுக்கு இல்லை. அதனாலதான் குடும்பம் நல்லா இல்லை. நல்லா ஊழியம் செய்யும். நம்ம போதகர்கள் பார்த்தா, பிஷப் பார்த்தா, ரெவரண்ட் பார்த்தா வெளியில போய் நல்லா மெசேஜ் கொடுப்பாங்க, வெளியில போய் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, வெளியில போய் நல்லா ஊழியம் செஞ்சு வருவாங்க, அற்புதம் நடக்கும். ஆனா குடும்பத்தில் பாருங்க, மனைவி காரி துப்பம். மனைவி என்ன செய்வாங்க? மனைவி கிட்ட சாட்சி இல்லையே. பிள்ளைங்க சொல்லும், ஓ போ, உன்னைய பற்றி தெரியாது. யார? பிஷப்பை பார்த்து, அப்பாவை பார்த்து, பாஸ்டரை பார்த்து. நிறைய போதக்கூடிய குடும்பம், திருச்சபை, சரீரம் நல்லா இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். நாம பயப்படுறது மட்டும் இல்ல, குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படு, 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 தீமையை விட்டு விலகு, பொல்லாப்புக்கு விட்டு விலகு சொல்லணும். இல்லைன்னா குடும்பத்தில் நல்லா இருக்க முடியாது, குடும்பம் நல்லா இருக்காது. இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க மூலமா சேதம் ஏற்படும். சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பாஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே பயபக்திக்குரியவங்க தான், தீமையை வெறுக்கிறவங்க தான். ஆனா நம்ம வீட்டாருக்கு சொல்லிக் கொடுக்கறத சொல்லிக் கொடுக்காதனால பார்த்தா வீட்டார்னால நல்லா இல்லை, மனைவிக்கு சொல்லிக் கொடுக்காதனால மனைவினால நம்ம நல்லா இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதனால பிள்ளைகள் நிமித்தமா நம்ம நல்லா இல்லை. சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா நாம் பயப்படுறது மட்டுமல்ல, தீமையை வெறுப்பது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தினருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம திருச்சபையாருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க மூலமா திருச்சபை நல்லா இருக்காது. நம்முடைய பிள்ளைகள் மூலமா, குடும்பத்தில் உள்ள நபர்கள் மூலமா நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. அவங்க மூலமா நம்ம சரீரம் நல்லா இருக்காது, சந்தோஷம் நல்லா இருக்காது.